சப்பாத்திக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான சோயா குருமா ஒன்று செய்யலாமா? வாங்க. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பேலீஃப், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வதக்கிடுங்க. அப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 10 முந்திரி, ஒரு 2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சோயாவை சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டு அதையும் புளிஞ்சிட்டு அதையும் இதோட சேர்த்து மசாலாவில் 1 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.